தங்கச்சி 2 கால் பண்ணி, "நீ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கியா? மணி எத்தனன்னு பாரு. இன்னைக்கு பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு. ஞாபகம் இருக்கா இல்லையா?" அப்படிங்கிறப்ப, அப்பதான் நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். எந்திரிச்சுட்டு போனோனே அவனோட தங்கச்சிய பார்த்து, "உண்மையாலுமே இது நீதானா?" அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்து, "ஏன் நான் வித்தியாசமா இருக்கனா?" அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் தான் சீசன் 1 குட்டி ரீகேப் சொல்றாங்க. அந்த டஞ்சன், அந்த கேட்ஸ் உருவானது, மனுஷங்க எல்லாருமே பவர் அவேக்கன் பண்ணி அவங்க ஹண்டர்ஸா மாறுனது, நம்ம ஹீரோ வந்துட்டு இ ரேங்க்கா இருந்தது. அதுக்கப்புறம் அவன் அந்த டபுள் டஞ்சனுக்குள்ள போயிட்டு, அவன் வந்துட்டு கேமிங் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு, அவனுக்கு லெவலப் பண்ற சிஸ்டம் கிடைச்சது. நெறைய சண்டை போட்டு அவனோட லெவல் எல்லாத்தையுமே இன்கிரீஸ் பண்ணது. அவங்க அம்மாவ குணப்படுத்துறதுக்கான அந்த எலிக்ஸிர் ஆஃப் லைஃபோட ரெசிபி கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஷேடோ மோனார்க்கா மாறி ஷேடோஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துனது. இது எல்லாமே சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் இப்ப இங்கே வந்தா ஹீரோ வந்துட்டு, "என்ன நான் வித்தியாசமா இருக்கனா?" அப்படின்னு கேட்டிருப்பான்ல. அதுக்கு அவன் தங்கச்சி வந்துட்டு, "இல்ல, இல்ல. பீப்பிள் இப்படி கூட சீக்கிரமா மாறிருவாங்க போல." அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப, அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே அவன பார்த்து ஹேண்ட்ஸம்னு சொல்ல, அவன் தங்கச்சி இருந்துட்டு, "உனக்கு தான் கேர்ள் ஃபிரெண்டே இல்லையே. நான் வேணா உனக்கு புதுசா யாராச்சும் இன்ட்ரோடியூஸ் பண்ணட்டுமா?" அப்படிங்கிறப்ப, அவன் வந்துட்டு, "வாய மூடு" அப்படின்ட்டு கண்ணத்த புடிச்சு கிள்ளிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சியோட டீச்சர் இருந்துட்டு, "அவ சூப்பரா படிக்கிறா. மத்தவங்களுக்கெல்லாம் ரோல் மாடல் மாரி தான் இருக்கா அவ. கண்டிப்பா அவளுக்கு மெடிக்கல்